இன்னைக்கு 2 முழுக்கோழியை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் மசாலா செய்ய போகிறேங்க. பார்த்துடலாமுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கோழியை முழுசாக போட்டு தாங்க சமைக்க போகிறோம். இப்போ கோழியை எடுத்துக்கலாம். கோழிக்கு மசாலா போட்டுக்கலாமுங்க. தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கடைசியாக உப்பு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கோழி ஃபுல்லாக தான் அந்த மசாலாவெல்லாம் தடவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. கோழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா தடவியாச்சு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஆயில், கோழி நல்லாவே ஊறிடுச்சுங்க. இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோழியை பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். கோழி பொரிச்ச எண்ணெய், பட்டை வகைகள், கட் பண்ண பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க. கூடவே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணுங்க. தண்ணி, கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ பொரிச்ச கோழி சேர்த்துக்கலாம்.
சிக்கன் சேர்த்து மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி, சப்பாத்தி தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் மசாலாங்க. உடனே சாப்பிட்றலாங்களா? ஃபஸ்ட்டு அப்படியே இந்த லெக் பீஸை பிச்சிடலாங்க. லெக் பீஸ் பாருங்க, செமையாக இருக்குங்க. பா, வேற லெவல். அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, பூ மாதிரி வந்திருக்கு. கோழி அப்படியே தள்ளி வச்சுட்டுங்க. இந்த நடுவில் இருக்கிற சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா நல்லா இறங்கியிருக்கும். பாருங்களேன், அப்படியே செம்மையாக ஊறி இருக்குங்க. இந்த ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் வச்சு அப்படியே சாப்பிட்ணுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இதையும் அப்படியே அந்த மசாலாவை தொட்டு அருமையான டேஸ்ட்டுங்க. இந்த சப்பாத்தி மசாலா கூட பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அப்படியே அருமையாக இருக்குங்க. இந்த ரோஸ்ட் அண்ட் மசாலா பார்த்திங்கன்னா புரோட்டா, சப்பாத்தி, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி முழு கோழி வச்சு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் மசாலா பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.